அடுத்து நம்ம பார்க்க போறது மீன ராசி. மீன ராசிக்காரங்க ஜென்ம சனியை கடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் சென்று கொண்டு இருக்கிறார். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருந்த கெடுபலன் குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இப்போதைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன பாதிப்புகள் சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல, அதாவது ஒரு 45 வயசுல இருந்து 50 வயசுக்கு உள்ளவங்க மேல உள்ளவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி பெருசாக பாதிக்காது. குறிப்பாக ஒரு 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த ஜென்மச்சனி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஜென்மச்சனியில மாணவர்கள் படுக்கையிலிருந்து எந்திக்கிறதுக்கே மனசு இல்லாம இருப்பாங்க. படிச்சது அவ்வளவு மறந்து போற சூழ்நிலைகள் இந்த மீனராசிக்கார குழந்தைகளுக்கு ஏற்படும். இந்த மீனராசிக்காரங்க வாலிப பசங்களுக்கு, அதாவது ஒரு 20 வயசு 21 வயசு உள்ள பசங்களுக்குனாலும் சரி, பொண்ணுகள்னாலும் சரி, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷமா அறிமுகம், ஒரு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ ஆணுக்கு பெண்ணோ அறிமுகம் ஆச்சுன்னா அவங்க மூலமாக மனவேதனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மீனராசிக்காரங்க பெரும்பாலும் மனசை ஓரளவுக்கு கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது. புதுசாக இந்த ஒரு காதலோ ஒரு நட்போ உறவோ ஏற்பட்டுச்சுன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதன் மூலமாக அது பிரிஞ்சு போறது மூலமாக மனவேதனைகள் ஏற்படும். அதனால காதல் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிலேயே சனி பகவான் உட்கார்ந்து ஞாபக மறதி, சோம்பல் எல்லாத்தையும் இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாளும் குரு பகவான் 4ல் இருந்த குரு பகவான் இப்போதைக்கு 5ல வர்றதுனால, இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால மீனராசிக்காரங்க முதல்ல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குரு பார்வை மூலமா அது நல்ல தெளிவான முடிவு எடுப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்க படிப்புல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கட்டாலும் பரவாயில்ல, இந்த குரு பார்வையினால நல்ல ஓரளவுக்கு பாஸ் ஆனாக, இந்த பாஸ் ஆகிற மாதிரி ஓரளவு நல்லா படிப்பாங்க இந்த குரு பார்வையின் மூலமாக. இந்த மீனராசிக்காரங்களுக்கு சூரியன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும், 8வது வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும், 6ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும் எதிர்ப்புகள் அதிகமாக மேலோங்கும் அப்படிங்கிறத இந்த சுக்கிரனுடைய ஆட்சியும் சூரியனுடைய ஆட்சியும் குறிக்குது. அதே மாதிரி 7வது வீட்டுல புதன் உச்சமாக இருக்கிறதும், அந்த புதன் பாதகாதிபதிங்கிறதுனாலையும் இவங்களுடைய புத்தி கூர்மையினாலையும் இவங்களுடைய புத்தி தெளிவினாலையுமே சில தவறுகள் நடக்கும். அதே மாதிரி 7வது வீட்டு பார்ட்னர் அப்படிங்கிறதுனால எந்த பார்ட்னர்கிட்டையும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த மீன ராசிக்காரங்க பார்ட்னர் மூலம் தொழில் பண்றவங்க கண்ணும் கருத்துமாக தொழிலை பார்க்கணும். தொழில் அதாவது சனி பகவான் ராசியில இருந்து இருக்கிறதுனால கவனக்குறைவாக தொழில இருக்கக்கூடாது. பார்ட்னரை நம்பி தொழில விடக்கூடாது. எந்த பார்ட்னர்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி, பெண்கள்னாலும் சரி, பார்ட்னரை நம்பி வீட்டில் இருக்கக்கூடாது. பார்ட்னரை போட்டாலும் முழு கண்ணும் கருத்துமா தொழிலை பார்த்தா இவங்க மிகப்பெரிய சரிவிலிருந்து தப்பிச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி 5ல உச்சம் பண்ணி இருக்கிறதுனால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும். ராசி அதிபதி 5ல உச்சம் பண்ணி சூரியன் ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மூலமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். 8ல சுக்கிரன் ஆட்சி பண்ணி இருக்கிறதுனாலையும் பெண்கள் வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரவே செய்யும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும். ராசியில சனி பகவான் இருக்கிறதுனாலையும் மனோகாரகன் சந்திரன் 8ல மறைகிறதுனாலையும் இந்த 12ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் மீனராசிக்காரங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு மைனஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா 6ல சூரியன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும் 8ல சுக்கிரன் ஆட்சி பண்ணி இருக்கிறதும் எதிரிகள் கையொங்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எந்த எதிர்ப்புகள் கையொங்கினாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இந்த மீனராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையும் இவங்க ஜெயிச்சு வருவாங்க. அதனால இந்த மீனராசிக்காரங்களுக்கு இனிமே வர காலங்கள் எல்லாமே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் சின்ன சின்ன மைனஸ் தவிர மற்ற பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இனிமே கெடுபலன்கள் நடக்காது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதனால மீனராசிக்காரங்கள் சனி பகவானுக்குள்ள பரிகாரங்களை செய்யறது நல்லது. கால பைரவருக்கு சனிக்கிழமை காலையில 6 to 7க்குள்ள போய் விளக்கேற்றினாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த மீனராசிக்காரங்க இனிமே நல்லா இருப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.